சரி சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே வந்துட்டு வினோதினி இறப்புக்கு பின்னாடி வங்கி கணக்கில் வந்து பணம் வந்து எவ்வளோ வந்திருக்கு, அது வந்து இன்னும் வெளிப்படையாக சொல்லவே இல்லை, அதை வந்துட்டு முறையாக அவங்க செலவு பண்ணவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வந்துட்டு வைக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இப்போ எவ்வளோ பணம் உண்மையிலேயே அந்த வங்கி கணக்கு நம்ம மக்கள் வந்து வினோதினி மருத்துவ செலவுக்கு எவ்வளோ அனுப்பினார்கள் அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுமக்களுக்கு இது வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இது இப்போது வினோதினி இறந்ததுக்கப்புறம் 1 மாதம் ஆக போகுது. இப்போ அந்த சம்பிரதாய சமய சடங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால தான் வந்து நேரடியாக உங்ககிட்ட நாங்கள் பேச முடியல. ரெண்டாவது, எங்கள் குடும்பத்தில் இந்த சடங்கு வந்து 30 நாள் சடங்கு முடியறதுக்கு இன்னும் 2 நாள் காத்திருக்கு. அதுக்கு இடையில இதை நான் சொல்கிறேன், இந்த வினோதினி எங்கள் மகளுக்காக இது செஞ்ச உதவி பண்ணவங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்ல முடியாது. ஏன்னா மகள் இறந்துட்டா, இப்போ இல்லை அவள். அதே சமயம் இது நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கணக்கு வழக்கில் இந்த பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமே நான் வந்து தெளிவுபடுத்துறது என்னோட கடமை. ஏன்னா அவங்கக்கிட்ட நான் கேட்டு வாங்கியிருக்கேன், அது மூலம் தான் சிகிச்சை பண்ணியிருக்கோம். அதனால் அதனுடைய முழு தொகை வங்கியில் இப்போதைக்கு என்ன இருக்குது, இதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்தது, அது மூலம் எவ்வளோ செலவு பண்ணோம், அந்த செலவு பண்ணதுக்கு மீதி தொகை என்ன இருக்குது, அதை நான் இப்போ தெளிவுபடுத்திடுறேன். இப்போ நான் சொல்லிடுறேன். அதை மொத்த தொகை வந்து 79 லட்சம் சொச்சம் இருக்கும். 79 லட்சம் வந்திருக்கு. இதில் வந்து 16 லட்சம் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். அந்த 16 லட்சம் செலவுன்னா மருத்துவ செலவு, மற்ற இதர செலவு, அவங்களுடைய உணவு, போக்குவரத்து, போகிறது வர்றது, இப்போ உள்ள தகன செலவு உட்பட, கடைசி நேரம் தகன செலவு உட்பட நாங்கள் வந்து 16 லட்சம் மொத்த தொகையை செலவு பண்ணியிருக்கோம். இப்போ மீதி தொகை 63 லட்சம் வங்கியில் இருக்குது. வங்கியில் இப்போதைக்கு இருக்கிற தொகை வந்து 63 லட்சம். இதுக்கப்புறம் சில்லறையான 100, 200 அது வரும், இதோட அதிகமாக வரும், அவ்வளோதான். ஆனால் 63 லட்சம்ன்றது உறுதியான தொகை. இதை வந்து வங்கியில் நேரடியாக யாராக இருந்தாலும் போய் அதை வங்கியில் நேரடியாக தெரிஞ்சுக்கலாம். வங்கி கணக்கு நாங்கள் வச்சுருக்கோம். வங்கியோட மேனேஜர்கிட்டே நீங்கள் நேரடியாக பேசி அவர்கிட்டே கேட்டுக்கலாம். இதன் மூலமாக நான் சொல்கிறது என்னென்னா, இதில் எந்த விதமான ஒளிவு மறைவே இல்லை. எந்த விதமான ஒளிமறைவே இல்லை. நாங்கள் எல்லாமே எப்படி ஆரம்பத்தில் எப்படி இருந்தோமோ அதே நிலையில் தான் இருக்கோம். இது எல்லாம் உங்கள் பணம், இது என்னோட பணமே இல்லை. எங்கள் குடும்பத்தார், எங்கள் வினோதினி அப்பா அம்மாவோட பணமே இல்லை. இது உங்கள் பணம். நீங்கள் கொடுத்து வினோதினியை செய்ய சொன்னீங்க, அது தோற்று போயிடுச்சு. நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், முடியல. எங்களுக்கு அதுதான் சொல்ல முடியல. அவள் இன்றைக்கி இல்லை. ஆனால் இந்த பணம், இதன் மூலமாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பணம் வந்து உங்கள் பணங்கிறதுனால நீங்கள் எதை நோக்கி கொடுத்தீங்களோ, எதை எதிர்பார்த்து கொடுத்தீங்களோ, எதை செய்ய சொல்லி கொடுத்தீங்களோ, எங்கள் பெண்ணுக்கு செய்ய முடியல. ஆனால் மற்ற பெண்களுக்காக, குறிப்பாக மருத்துவம், கண் மருத்துவம், கல்விக்கு, இதுக்கெல்லாம் நாங்கள் செலவிடுறதுக்கு ஆசைப்படுறோம். இது உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. இதுக்காக நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இதில் உங்களுக்கு வேண்டுகோளாக கூட கேட்குறேன். இப்போ நான் செய்கிற செயல் வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா? இந்த இருக்கிற 63 லட்சத்தையும் ஒரு வங்கி கணக்கில், அதாவது வினோதினி நினைவு அறக்கட்டளையும் ஒன்று தொடங்குறதும், அந்த அறக்கட்டளையில் இந்த 63 லட்சத்தையும் போட்டு அதன் மூலமாக வர்ற வருமானத்தை நான் எடுத்து இந்த மாதிரி சமூக பணிக்கு செய்யறதுக்கு நான் நினைக்கிறேன். அது எங்கள் குடும்பத்தார் ஒத்துழைப்போட, மற்ற நண்பர்களும் இதுக்கான ஆலோசனை சொல்கிறாங்க. இது சரியாக செய்கிறனா அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். பின்னாடி ஒரு நிமிஷமும் யாரெல்லாம் இதனுடைய கணக்கு வழக்கில் கேட்குறாங்களோ, என்ன செய்ய போகிறீங்க, என்ன செஞ்சுருக்கீங்க, அதனுடைய கணக்கு வழக்கில் யார் கேட்டாலும் எங்கள் சொல்ல தயாராக இருக்கும். அது எங்கள் கடமையும் கூட. அதுக்கு நீங்கள் உங்களோட அனுமதி தேவை. உங்களோட அனுமதி கிடைக்குன்றதுனால தான் இதனுடைய வேலைகளை நான் தொடங்கியிருக்கேன். சரிங்க. இப்போ வந்துட்டு இந்த இவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கீங்க. இது வந்து யார் வந்து உங்ககிட்ட கணக்கு கேட்டாலும் நீங்கள் கொடுப்பீங்களா? நிச்சயமாக, உறுதியாக. இது வரைக்கும் பண்ண செலவுகளுக்கும் என்கிட்ட கணக்கு இருக்குது. இப்போ வங்கியில் இருக்கிற மீதி தொகைக்கும் வங்கியிலையும் கேட்டுக்கலாம், என்கிட்டயும் அதுக்கான விவரம் இருக்குது. இப்போ நான் செய்ய போகிறது என்னங்கிறதையும் நான் தெளிவுபட எழுதி வச்சுருக்கேன். குறிப்பாக கல்வி, மருத்துவம், மற்ற சமூக பணின்னு ஒரு 3 விதமான எழுதி அதுக்கான வேலைகள் செய்ய எழுதி வச்சுருக்கேன். இது ஒன்றும் தீர்மானம் ஏற்றப்படலை. இது தீர்மானத்தை ஏற்றதுக்கப்புறம் இது வந்து முறையாக பதிவு செய்யப்படும். அதாவது இந்த அறக்கட்டளை, வினோதினி நினைவு அறக்கட்டளைன்றது ஒரு முறையான பதிவில் பதிவு செய்யப்படும். அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெளிவுபடுத்திடுவோம். அதை இந்த அறக்கட்டளை தொடங்கியிருக்கோம், இவ்வளோ தொகை இருக்குது, தொகை மூலமாக இதை நாங்கள் செய்ய போகிறோன்றதை நான் மிக தெளிவாக வச்சுருக்கேன். யார் ஒருவர் பணம் கொடுத்தவர் கொடுக்காதவர், பொதுமக்கள் யாராக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நம்ம ஊடகமாக இருந்தாலும் சரி, பத்திரிகை நண்பர்கள் யாராக இருந்தாலும், ஒருவர் கேட்டாலும் இதனுடைய தொகை என்ன இருக்குன்றதை தெளிவுபடுத்துவேன், என்ன செலவு பண்ணணும்னு தெளிவுபடுத்துவேன், என்ன செய்ய போகிறோன்னு தெளிவுபடுத்துவேன். இது எல்லாமே வந்து வெள்ளை அறிக்கை எங்ககிட்ட இருக்குது. சரி. இப்போ என்னென்னா, இப்போ அறக்கட்டளை தொடங்கினாலும் கூட என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் அறக்கட்டளை தொடங்கிட்டு நீங்கள் வந்துட்டு பணத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற எண்ணமும் சில பேருக்கு இருக்குது. கேள்விகள் எழுப்புறாங்க. அதை நீக்குவதற்கு என்ன செய்ய போகிறீங்க?
அந்த மாதிரி நிச்சயமாங்க. இது வந்து மக்கள் மத்தியில் வந்து இந்த மாதிரி கேள்விகள் எழ தான் செய்யும். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி வினோதினியோட இந்த மாதிரி ஆசிட் பீச் சம்பவத்துக்கு முன்னாடி நான் ஒரு சமூக சேவனாக இல்லை, நான் ஒரு சராசரி மனுஷனாக இருந்தேன். ஆனால் இந்த வினோதினியோட இறப்புக்கு பின்னால் இத்தனை கோடி மக்கள் வந்து, அதாவது வினோதினியை சிகிச்சையும் போதே இத்தனை கோடி மக்கள் உதவுனதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சாதாரண மனுஷனாக ஒரு வெட்கப்பட்டேன். நம்மளால் வந்து இது மாதிரி வந்து செய்ய முடியலையே, பண உதவி செய்ய முடியல, சமூக பணியாவது செய்யலாம்னு சொல்லி என்னோட மனமாற்றம் நிறைய இருந்தது. அதுதான் இதனுடைய தாக்கம். இப்போ நான் செய்ய போகிற அறக்கட்டளை விட இந்த தாக்கத்தினால தான். வினோதினி இறக்காமல் இருந்தால் கூட என்னுடைய தாக்கம் வந்திருக்குமான்னு தெரியாது. இறந்ததுக்கு பின்னால் அவ என்ன நினைச்சாலும் அவளுக்கும் நிறைய ஹெல்ப் டேலண்ட்லாம் இருந்தது. என்கிட்டே நிறைய பேசியிருக்கா. எங்கள் குடும்பத்தாருக்கு அந்த அளவுக்கு அந்த மாதிரியான பேச்சுக்களில் ஈடுபாடாக பேசக்கூடிய அளவில் இல்லாதனால தான் நான் இதில் ஈடுபட்டேன். முதல்ல காரணம் அதுதான். இப்போ நான் சொல்கிறது அதுதான். இந்த சமூக பணிக்கு என் மனசுக்குள்ளே வந்து ஆழ்ந்து உட்காந்துருச்சு. இதுவே இந்த பணமே இந்த ட்ரஸ்ட் மாதிரி இந்த அறக்கட்டளை மாதிரி தொடங்கலனாலும் என்னோட சமூக பணி உங்களை மாதிரி என்ன எண்ணங்கள் இருந்தோ அந்த எண்ணங்கள் எனக்கும் நீங்கள் விதைச்சிருக்கீங்க. நான் இப்போ அதை வந்து வேறு விதமாக செய்யணும்னு நினைக்கிறேன், வேறு நல்ல விதமாக செய்யணும்னு நினைக்கிறேன், இன்னும் உந்துதலோடு செய்யணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து இந்த பணம் வந்துட்டு இந்த பணத்தில் இப்போ இனி வந்து அதாவது இந்த பணம் வந்து மக்கள் பணம் தான், அதை நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க இல்லையா? இது மக்கள் பணம் தானே? கண்டிப்பாக. இதில் வந்து உங்களுக்கும் இந்த பணத்துக்கும் ரூபாய் கூட எங்களது பணம் இல்லை. ₹1 கூட எங்களது பணம் இல்லை. சரி, இது முழுவதுமான பணம். அதாவது கிட்டத்தட்ட 79 லட்சத்தி சில்லறை முழுவதும் அரசாங்கமும் பொதுமக்களும், அதிகபட்சமான பொதுமக்களோட பணம் இருக்கு. ஒரு சில லட்சங்கள் வந்து அரசாங்க பணமா இருக்கு. இது இரண்டும் சேர்ந்தது தான் பணம். இது எங்களுடைய சொந்த பணம். ₹1 கூட இல்லை. சரி, இதில் நீங்கள் சொந்தம் கொண்டாடுறதுக்கு அந்த நியாயமும் கிடையாது. நீங்கள் எந்த விதம் நியாயம் கிடையாது. இது நாங்கள் உங்கள் மக்கள் மத்தியில் உங்கள் டேபிள் மேலே எடுத்து வச்சிருக்கோம் இந்த பணத்தை. இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறது இந்த பணத்தை காமிக்கிறதா நீங்கள் நினைங்க, அவ்வளோதான். இது எங்கள் பணமே இல்லை, இது உங்களுடைய பணம். நீங்கள் என்ன சொன்னீங்க, நாளைக்கே நீங்கள் ஏதோ ட்ரஸ்ட் கூட வேண்டாம்னு சொன்னால் கூட எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் சமூக பணி என் மனசில் இருக்குது. ஆனால் இது உங்களுடைய அனுமதியோடு செய்யணுன்றது என்னோட ஆவலாக இருக்குது. அதுக்கு உங்கள் அனுமதி தேவை. சரி, இப்போ இந்த பணத்தில் என்னென்னா, இந்த பணத்தை வந்துட்டு இதுக்கு மற்றவங்களும் தொடர்பு இருக்குது. இந்த பணத்தில் வந்து சில உங்களுக்கு கூட இருந்து வினோதனுடைய அதாவது வினோதனுடைய கூட இருந்து உதவி செய்த நபர்களுக்கும் இந்த பணத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு சில பேர் வைக்கிறாங்க. கூட இருந்து உதவி செய்தவர்கள் இவர்கள், அதாவது இந்த பணத்தை மக்கள்கிட்ட பெற்றுக்கொள்வதற்காக கூட உதவி செய்த ஊடக நண்பர்களாக இருக்கலாம், இல்லை சமூக ஆர்வலராக இருக்கலாம், அவர்களுக்கும் இந்த பணத்தில் பங்கு இருக்குது. ஏதோ அவங்க ஏதோ கமிஷன் பேசி வச்சுக்கிட்டு தான் வந்து உங்கள் பணத்தில் கொஞ்சம் பங்கு எடுத்திருக்காங்க, உங்களோட உதவி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து மக்கள் வைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? நிச்சயமாக கிடையவே கிடையாது. எந்த ஒரு எங்கள் 3 பேரை தவிர, அது குறிப்பாக என்ன தவிர இந்த பணிக்கோ இந்த செயலுக்கோ யாரும் என் கூட உடந்தையாக இருந்தோ ஒரு இதுக்கு சொல்லியோ, ஒரு ஆலோசனை சொல்லியோ, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லியோ அப்படியே யாருமே கிடையாது. இது மூலமாக தெளிவாக சொல்கிறேன். ஊடக நண்பர்களாக இருந்தாலும் சரி, என் கூட உடனிருந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இதை வந்து இதுக்கு வந்து யாருமே இதுக்கு சப்போர்ட்டே கிடையாது, யாரும் கிடையாது. இதில் அது உறுதியாக நான் சொல்லுவேன். இந்த பணத்திற்கான வரவு செலவுக்கான கணக்கும், இந்த பணம் வந்து நான் பெற்றுக்கொண்டது நான் அழுது ஐயா உங்ககிட்டலாம் கேட்டேன், உங்ககிட்டலாம் கிட்ட அழுது கேட்டேன். இது என்னோட சொந்த வருத்தத்தோடு சொல்லி நான் கேட்ட பணம். அது வந்து யாரோட சப்போர்ட்டாக யாரோட இது கைட்னஸில் நான் அதை கேட்கல. இது நான் என்னோட உள்ளத்துலேருந்து ஏற்பட்ட ஆதங்கத்தில் கேட்டது தான். அது சேமிச்ச பணம் தான். இது இப்போதைக்கு அவள் இல்லாத நேரத்தில் இது உங்கள் பணம். அவள் இருந்திருந்தாருன்னா அது அவளோட பணம், அவளோட சிகிச்சைக்காக அளிக்கப்பட்ட பணம். இப்போ அவள் இல்லாத போது அது உங்கள் பணம், எங்கள் 3 பேரோட பணமோ. இதுக்கு யாரோட பங்களிப்போ, எந்த ஊடக நண்பர்கள், குறிப்பாக எந்த சமூக ஆர்வலர்கள் யாரோட பணமும் கிடையாது. யாரோட தூண்டுதல் பேர்லையும் நான் செய்யலை. அது அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. இது நாங்கள் தான் உறுதியாக சொல்கிறாங்க. சரி, சொல்லுங்கம்மா. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ பணம் சேர்ந்துருக்குன்னு இப்போ உங்கள் தம்பி சொல்லியிருக்கிறாரு. இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? வினோதினிக்கு கொடுத்த பணத்தெல்லாம் அறக்கட்டளை, வினோதினி பேரில் அது ஞாபகார்த்தமாக அறக்கட்டளை ஆரம்பிக்கலான் இருக்கோம். சரி, அது வினோதினி ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி குழந்தைக்கு நடந்த குழந்தைங்களாம் கஷ்டப்பட்டுருக்குல்ல, அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களுக்கு கஷ்டப்படுற பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு உதவி, கண் மருத்துவம், இந்த மாதிரி ஆக்சிட் வீழ்ச்சி, இதில் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் எங்களுக்கு மக்கள் பணம் தேவையே இல்லை, குழந்தையே போயிடுச்சு. அப்போ இந்த பணம் வந்துட்டு இந்த பணம் வேணும்னு நீங்கள் எதுவும் நினைக்கிறீங்களா? எங்களுக்கு இந்த பணமே வேண்டாமே, எங்களுக்கு இந்த பணமே தேவையில்லை. இப்போ மக்கள் வந்து வேண்டாம், இந்த பணத்தை வந்துட்டு இந்த பணத்தை நீங்கள் முற்றிலும் திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் பதில்? கண்டிப்பாக எடுத்துக்கிட்டோம், எங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவையில்லை? நாங்கள் பார்ப்போம், பிள்ளைங்க போயிட்டு போய் எங்களுக்கு தேவையில்லை. அந்த பணம் இல்லை காரணத்துலேருந்து ஒரு ₹10 கூட எங்களுக்கு தேவை. எப்போதும் போல எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். அந்த பணம் இருந்தது, பிள்ளைங்க குழந்தையே இல்லை, அதனால இந்த பணம் தேவை.
தேவையில்லை. ஆனால் இந்த பணம் ஒரு வேளை அந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்துறதை நினச்சிங்கன்னா அறக்கட்டளை மூலமாக பயன்படுத்துறதா இருக்கும் இருக்கு. அப்படி தான் இருக்கீங்க, அதுதான் உங்களுடைய எண்ணம். ஆமாம், அதான் எங்கள் எண்ணம். சரி, ரொம்ப நன்றிங்க. சொல்லுங்கள், இப்போ அறக்கட்டளைன்னு சொல்கிறீங்க, இப்போ அதில் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருப்பாங்க? இந்த அறக்கட்டளைன்றது வந்து உறுப்பினர் பார்த்தீங்கன்னா அவங்க தாயை தான் சொல்லுவோம். ஏன்னா பெண்மைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு பெண்ணியத்துக்கான உள்ள விஷயம். அதனால் அவங்க அம்மா தான் இதுக்கான முழு பொறுப்பையும் ஏற்றுப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பொதுநலவாதிகள் தான், பொதுநல சமூக ஆர்வலர்கள். இவங்களுடைய உதவியோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, வழக்கறிஞர்களும் மற்ற சமூக ஆர்வலர்களும் சேர்ந்து தான் இதனுடைய உடனிருந்து செய்வாங்க. நாங்கள்லாம் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் பணம் தேவையில்லைங்க, எங்களுக்கு சமூக சேவை மட்டும்தான். எங்களுக்கு இந்த பணம்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்து பண்ண போதில் குறிப்பாக எனக்கோ என்னோட குடும்பத்துக்கோ இதனுடைய பணத்தை நான் உழைக்கணும் அவசியம். ஆல்ரெடி நான் வந்து ஏதோ ஒன்று தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த சமூக சிந்தனை மட்டும் தான் என் மனசில் இருக்குது. அதுக்கு இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா நான் அதையும் சேர்ந்து செய்ய தயாராக இருக்கேன், பணம் இல்லாமல். இப்போ நீங்களும் அதில் உறுப்பினராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சமூக சேவைக்கு வந்து உறுப்பினராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய வினோதனிக்காக நாங்கள் வந்து சமூக சேவை செய்வேன், அது இதன் உடன் இருந்து செய்யறது தயாராக இருக்கேன். சரி சரி. அப்போ அவங்க அம்மா வந்து ஒரு முக்கியமாக அவங்க அம்மா முக்கிய பொறுப்பில் அவங்க அம்மா இருப்பாங்க. மீதமுள்ள ஒரு வெளியாட்களை தான் எடுப்பீங்க, சமூக ஆர்வலர்கள் எடுப்பீங்க. ஆமாம். சரி. அப்போ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு மக்களுக்கு வந்து என்னென்ன செலவாச்சுன்னு கணக்கு வழக்கு வெளிப்படையாக சொல்லிடுவீங்களா? நிச்சயமா, அதுதான். அதுக்கு நான் வந்து ரொம்ப கண்டிப்பாக இருக்கேன். சமூக ஆர்வலர்கள் அது ரெடியாக தான் இருப்பாங்க. யாராவது இன்னும் தேர்வு செய்யப்படலை, அது தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் கூட நாங்கள் அவங்கள மூலமாகவே நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் அக்கா மூலமாகவும் அவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க, அவங்களும் அதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக இதனுடைய கணக்கு வழக்கில் நேர்படுத்தி எப்போ எந்த நேரம் எது கேட்டாலும் ஆண்டு அறிக்கை ஆனாலும் சரி, மாத அறிக்கை ஆனாலும் சரி, அதை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். சரி சரி. இப்போ வேறு ஏதாவது பொதுமக்களுக்கு என்னதான் சொல்ல விரும்புகிறீங்களா? பொதுமக்களுக்கு இது வந்து நான் சொல்கிறது வந்துன்னா, வினோதினி இருந்த வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த ஒரு பேருதவி வந்து என்னால் மறக்க முடியாது. எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிலாம் கேட்டீங்க, நான் அழுது குழம்பி உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஆனால் இப்போது வினோதினி இறந்ததுக்கப்புறம் என்ன ஒரு தனிமைப்படுத்தி பார்க்குறீங்க? வேண்டாம், நானும் உங்களில் ஒருத்தன். உங்களால் பணம் கொடுக்க முடிஞ்சிச்சு, என்னால் பணம் கொடுக்க முடியாமல் ஒத்துழைப்பு செஞ்சு முடிச்சு, அவ்வளோதான். ஒரு உறவினராக இருந்து செஞ்சதை விட ஒரு மூணாவது மனுஷனாக சமூக ஆர்வத்தோடு செஞ்சது தான் பாதி பங்கு இதில் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு என்னை வந்து தனிமைப்படுத்தி பார்க்காதீங்க. நான் வந்து இந்த பணத்துக்காக ஆசைப்பட்டவனும் இல்லை, எனக்கும் குழந்தைகள் இருக்காங்க, எனக்கும் மனைவி இருக்காங்க, குடும்பம் இருக்குது. ஆனால் நான் வந்து இதில் தனிமைப்படுத்தி என்னை வந்து தவறான நோக்கத்தில் பார்க்காதீங்க. இந்த பணம் எல்லாம் உங்கள் பணம், திரும்பவும் சொல்கிறேன், இது உங்கள் பணம், உங்கள் பணம். நீங்கள் சொல்லக்கூடியதான் நாங்கள் செஞ்சுருக்கோம். இனி செய்ய போகிறதும் நீங்கள் என்ன நினச்சிங்களோ வினோதினி அல்லாது மற்ற பெண்களுக்கு செய்ய போகிறோம், அவ்வளோதான். சரி, இதே விஷயத்தை இப்போ நீங்கள் சொல்லி இந்த பண விஷயம் அனைத்தும் நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க எவ்வளோ இருக்குதுன்னு. பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு வேளை நம்ம கூட்டினால் அதுலேயும் இல்லாத இதே விஷயத்தை இதே விஷயங்கள் அப்படியே படிப்பேன். அதே தான் சொல்ல போகிறேன் நான். இதில் வந்து மாற்றம் பண்ணுறதுக்கோ இல்லை மாற்றி சொல்கிறதுக்கோ நான் எந்த விதமான இதுவும் இல்லை. சுத்தமாக வெள்ளையான அறிக்கை இது. எந்த மன இதில் எங்களுக்கு அப்பழுக்கு இல்லாத ஒரு எண்ணங்கள் தான் இதில் நாங்கள் மாற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ப்ரெஸ் மீட் கேட்டாலும் சரி, அரசாங்கம் கேட்டாலும் சரி, சமூக ஆர்வலர்கள் யார் கேட்டாலும் இதே மாதிரியான விஷயங்களை தான் நான் சொல்லுவேன். சரி, இப்போ இந்த பணத்தின் மூலமாக அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு பணம் அதுலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏதாவது வச்சுருக்கீங்களா நீங்கள்? நிச்சயமாக கிடையாதுங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டியது விஷயமே என்னென்னா, இந்த பணம் இல்லாமல் எப்படி ஆரம்பத்தில் அந்த பெண்ணை தூக்கிக்கிட்டு காரைக்காலில் தூக்கிட்டு சென்னைக்கு ஓடி வந்தாங்களோ அதே நிலையில் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. அதே மனநிலையில் இன்னும் பெண்ணை இழந்து உட்காந்துருக்காங்க. பணம் பொருட்டல்ல. இப்போ கூட அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கான வழிகள் எதுவும் நான் ஏற்படுத்திக்கல. ஆனாலும் இதுலேருந்து ₹1 கூட அவங்க கிட்ட இது வரைக்கும் செலவினங்கள் பண்ணியிருக்கோம், தகன செலவு வரைக்கும் பண்ணியிருக்கோம். அவருடைய ஆசைப்பட்டதெல்லாம் பழங்கள் வாங்கி கொடுக்கறதுலேருந்து, நல்ல உணவு வகையிலேருந்து ஆசைப்பட்டது வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த பணத்துலேருந்து தான், அது செலவினங்களை காட்டப்பட்ட பணம் தான். ஆனால் தனிப்பட்ட விருப்பத்துக்காகவோ, தனிப்பட்ட ஒரு வீடு வாங்கவோ, ஒரு இடம் வாங்கவோ, அவங்களுக்கான தொழில் தொடங்கவோ, இதுலேருந்து எந்த விதமான ₹1 கூட எடுத்து நாங்கள் செய்ய மாட்டோம். அது கண்டிப்பாக சொல்கிறேன் நான். சரி, ரொம்ப நன்றிங்க.